சட்டம் மாத்தி போடுறேன் எல்லாத்தையும். முதல் கையெழுத்து என்னன்னு கேட்காத, அது முதலமைச்சர் கையெழுத்து தான் போடணும், இல்லைன்னு செல்லாது எல்லாம். இவன் முதல் கையெழுத்து அப்படிலாம் இல்லை. முதல் கையெழுத்து சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்டாச்சு. அடுத்த கையெழுத்து என்ன? கொண்டாங்க வா பேசுறான் பாருவோம். மகன் பேசுறான். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதனால் என் அன்பு பெற்றோர்களே, என்னரும் உடன்பிறந்தார்களே, என் இன சொந்தங்களே, உங்களுக்கு உங்கள் மகன் கோரிக்கை வைக்கிறேன். இன்றிலிருந்து சட்டமாகிறது. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம். இனிமேல் அரசு அதிகாரிகளோ, காவல்துறை அதிகாரிகளோ, அமைச்சர் பிள்ளைகளோ, பேரனோ, பேத்திகளோ, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ, வாரிசுகளோ எவரும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்க போகக்கூடாது. போனால் அங்கே போய் சேர்த்தீர்களானால் உங்கள் சம்பளம் 1 லட்சம் என்றால் 50,000 துண்டிக்கப்படும். நீங்கள் தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறீர்கள், அரசை அவமதிக்கிறீர்கள். உங்கள் அரசையே அவமதித்துக் கொண்டு நீங்கள் அரசு பணியில் இருப்பது அவமானம். அதனால் இன்னும் ஒரு தடவை அப்படி செய்தீர்கள் என்றால் நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கப்படுவீர்கள். சட்டம். கதை முடிஞ்சிடும். கொண்டு வரேன். முடிஞ்சா உனக்கு கல்வி காசு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போய் அலையணும், தாலி அடமானம் வைக்கணும், தோட்ட அடமானம் வைக்கணும், தொங்கணும், கடனை வாங்கணும். கல்வியே கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்க வைக்கிற நிலைமையில வைக்கக்கூடாது. இதுவரை இருந்த கடனை தள்ளுபடி பண்ணுறோம். இனிமேல் கடனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கிட்டு போ. கடனுக்கு படிக்க வச்ச அரசை தள்ளுபடி பண்ணுறோம். இங்கிட்டு போ, நீ போட்டு திமுக தள்ளுபடி பண்ணிடும். அடுத்து என்ன உனக்கு வேணும்? காசு கிடையாது. பிள்ளைய நம்ம படிக்க வச்சுட்டு நீ வெளியேறிடு. வேற மருத்துவம் வைத்தியம் பார்க்க தானே காசு விடு. நீ என்ன பண்ணுறோம்? திருச்சுழியில் ரொம்ப வயசான அப்பா, ஏழை அம்மா, ரொம்ப அதெல்லாம் கவலை கிடையாது. உன் வீட்டின் தாய் அல்ல, நாட்டின் தாய். உன் வீட்டின் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை, தேசத்தின் தந்தை. ₹1 கட்டணம் இல்லாமல் உயர்ந்த மருத்துவம். எப்படி ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியலன்னா காவிரியில் படுத்து மருத்துவம் செஞ்சாங்களே, அம்மா ஜெயலலிதா எல்லாம் அப்பளோவில் போனாங்களே, அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டிய மருத்துவம் அரசு மருத்துவமனையில். என் மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பேன். எப்படி? அரசு மருத்துவமனைக்கு போனால்தான் நாம் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை நான் கொடுப்பேன். உலகத்தரத்துக்கு கொடுப்பேன். அங்கே ஒரு சட்டம் போடுவேன். இனிமேல் அமைச்சர், அதிகாரிகள், அந்த கலெக்டர், MP, MLA, முதலமைச்சர், அமைச்சர், அவர் குடும்பத்தில் எல்லாம் அவருக்கு எது முடியலைனாலும் அரசாங்க மருத்துவமனையில் வந்து தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மீறி அங்கே போனீங்கன்னா கொழுப்படுத்த பணம் ரொம்ப வச்சுருக்க, எவ்வளவு சம்பளம் அதில் பாதி இங்கே கட்டு, பெனால்ட்டி. மாற்றி தலைகளாக மாற்றிடுவேன். சட்டம். பிறகு என்ன வேணும்? குடிநீர். தண்ணி மனித தேவை இல்லை. தண்ணி மனிதனுக்கு மட்டும் இல்லை, உலகத்தின் எல்லா உயிர்களுக்கும் தண்ணீர் தாய்ப்பால், உயிர்ப்பால்.